வணக்கம். இன்னைக்கு வரலாறு பேசுவோம்ல. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் சௌரி சவரா சம்பவம். ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு அகைன்ஸ்டாக மக்கள் நடத்தப்பட்ட ஒரு இயக்கம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா 1919 கொண்டு வரப்பட்ட ரவுலட் சட்டம், ஜாலியன்வாலாபாக் பார்க்கில் நடத்தப்பட்ட கொடுமையான சம்பவம், கிளாபத் பிரச்சனை. இது எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் 1920 மகாத்மா காந்தியடிகள் கல்கத்தா மாநாட்டில் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இது எப்போ நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னா 1920 செப்டம்பர் 5 நடைமுறைப்படுத்தப்படும். இந்த ஒத்துழையாமை இயக்கம் என்ன சொல்லும் அப்படின்னா, நாங்கள் பிரிட்டிஷ் சொல்கிறதுக்கு எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டோம், கோஆப்ரேட் பண்ண மாட்டோம், அவங்களோட சீருடைகள், அவங்களோட புக்ஸ், அவங்களோட திங்ஸ் நாங்கள் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், வாங்க மாட்டோம், அவங்க கொடுத்த பட்டங்கள் நாங்கள் அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு நாங்கள் எதுக்குமே ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்தோட கான்செப்ட். காந்தியடிகள் சொல்ற ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நடத்தப்படுற இயக்கம் எப்பயுமே அஹிம்சை முறையில் தான் இருக்கணும், வன்முறையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் அதற்கு எதிர்மாறாக 1922 உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் கோரக்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சௌரி சவரா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் மது விற்பனை பொருட்களோட விலை உயர்வை எதிர்த்து மக்கள் ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அந்த போராட்டத்தில் போலீஸ் எல்லாமே தடியடி நடத்துவாங்க, துப்பாக்கிச்சூடு நடத்துவாங்க. இதனால் கோபம் அடைஞ்ச மக்கள் போலீஸ் ஸ்டேஷனில் 22 போலீஸை உள்ளே வச்சு வெளியே கொளுத்திடுவாங்க. இந்த சம்பவத்தை பார்த்து காந்தியடிகள் எப்பயுமே அஹிம்சை முறையில் தான் இருக்கணும், ஆனால் அதை மக்கள் தவறிட்டாங்க, இது வன்முறையாக மாறிடுச்சு அப்படின்ட்டு 1920 கொண்டு வரப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்தை இவர் வாபஸ் வாங்கிடுவார். ஓகே.